சங்கீதம் 24 7ஆம் வசனம் தொடங்கி 10ஆம் வசனம் முடிய வாசிப்போம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. அவரே மகிமையின் ராஜா, கிங் ஆஃப் க்ளோரி. யார் இந்த மகிமையின் ராஜா? யார் இந்த மகிமையின்? 2 முறை இந்த இடத்துல கேள்வி கேட்கப்படுது. ஒரு முறை சொல்றார், யுத்தத்தில் வல்லமையுடையவர், பராக்கிரமம் உள்ள கர்த்தர். கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவா. உன் சத்துருக்கள் ஏகமாய் கூடலாம், எழும்பலாம், கர்த்தர் சிதறடிப்பார். உன் சத்துருக்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன் சத்துருக்களிடத்துல அலறுதலை கர்த்தர் உண்டாக்குவா. ஏன் தெரியுமா? மகிமையின் ராஜா. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தராம், அவர் யுத்தத்திலே பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் உனக்காக யுத்தம் செய்வா. நீங்கள் சும்மா இருந்து கர்த்தர் உங்களுக்காக உண்டாக்குகிற ரட்சிப்பை காண்பீர்கள். உனக்கு விரோதமா செய்வன பண்ணலாம், உனக்கு விரோதமாக எந்த பில்லிச்சுனிய வைக்கலாம். இந்த யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவா, உன்னை தப்புவிப்பா. அவரே பராக்கிரமம் செய்கிற ஒரு கர்த்தர். ஆங்கிலத்துல இந்த பராக்கிரமம் உள்ள தெய்வம் என்று சொல்றதுக்கு மைட்டி வாரியர் என்பதாக எழுதப்பட்டிருக்கும். ஒரு பெரிய யுத்த வீரன் என்று சொல்லி அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் நமக்காக யுத்தத்தை நடப்பிப்பா. உன் சத்துருக்களை நீ தேடினாலும் காண்பது இல்லை. ஆமென், அல்லேலூயா. கைய மேல ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒருத்தன் எழும்பி சுவிசேஷ ஊழியத்துக்கு விரோதமாக நின்னான். அவன் போய் இந்த இடத்துல கூட்டம் நடத்தக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப பிரச்சனை பண்ணான். அப்போ நான் உட்காந்து ஜோம் பண்ணிட்டே இருந்தேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ ஊழியத்துக்கு போ அப்படின்னா. அப்ப நான் கேட்டேன், நான் போறேன், ஆனா எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுங்க அப்படின்னேன். நான் போறேன், என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல ஏசப்பா, நான் கிளம்புறேன், போறேன். ஆனா நான் போறதுக்கு முன்னாடி எனக்குன்னு ஒரு வார்த்தையை கொடுங்க. சங்கீதம் 37:10 வாசிங்க. சங்கீதம் 37:10. இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் கொஞ்ச நேரம் தான், அப்போது துன்மார்க்கன் இரான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. அல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நேரம் தான், வயதுன்னு சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான். துன்மார்க்கன் இரான், அவன் இருந்த ஸ்தானத்தை நீ விசாரிப்ப. இந்த அட்ரஸ்ல இவங்க இருந்தாங்களே, எங்க, எங்களுக்குன்னு தெரியாது, எங்க போயிட்டாங்களோ தெரியாது என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சத்துருக்களை ஓட ஓட அவர்களை கர்த்தரே துரத்துவா. காரணம் என்னன்னா, இந்த மகிமையின் ராஜா, அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தரா, அவர் நமக்காக யுத்தத்தை நடப்பிப்பா. 2வது பாருங்க, யார் இந்த மகிமையின் ராஜா? சேனைகளின் கர்த்தர். வாய்த்தன்னு சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர். அவர் மகிமையின் ராஜாவாக இருக்கிறார். அவர் அவரிடத்துல பாத்தீங்கன்னா தேவ தூதர்களே சேனையா இருக்கிறாங்க. அந்த பெரிய சேனைகளின் கர்த்தர் நம் மண்டையில வந்திருக்கிறார், நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். ஆனா இந்த மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் எப்போ? நம்ம தலையை உயர்த்தி அவரை நோக்கி பார்க்கும்போது. உன் வாழ்க்கையில, உங்க வீட்டுல, உங்க இருதயத்துல, ஊழியத்துல இவர் மகிமையின் ராஜாவாக உட்பிரவேசிப்பார். அல்லேலூயா.